கண்மூடி கண் திறப்பதற்குள் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நேபாளமே காணாமல் போய் கிடைக்கிறது. இதற்கிடையே சுற்றுச்சூழல், காலநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆய்வாளர்கள் அடுத்த எச்சரிக்கையை கொடுத்து வருகின்றனர். அப்படியான சூழலில் திபெத் பகுதியில் மிகப்பெரிய அணையை கட்டிவரும் சீனாவுக்கும் அவர்கள் ஓர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். வாருங்கள், இதுகுறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். நேபாளத்தில் நேற்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திபெத் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இமயமலையில் உள்ள பனிப்பாறை ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் நேபாளத்தின் போதை கோஷி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வெள்ளத்தின் தாக்கம் இந்திய எல்லைப் பகுதிகளிலும் எதிரொலிக்கக்கூடும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் அண்டை நாடான சீனா திபெத் பகுதியில் பிரம்மபுத்திரா நதியின் மீது கட்டிவரும் 60,000 மெகாவாட் திறன் கொண்ட மெடோக் அணை குறித்தும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்திய எல்லையான அருணாச்சல பிரதேசத்திற்கு மிக அருகில் திபெத் தன்னாட்சி பகுதியில் உள்ள மெடோக் மாகாணத்தில் இந்த அணை கட்டப்பட்டு வருகிறது. திபெத்தில் யார்லுங் சாங்போ என்று அழைக்கப்படும் நதியின் மீது இது கட்டப்பட்டு வருகிறது. இந்த நதியே இந்தியாவில் நுழைந்து பிரம்மபுத்திராவாக மாறுகிறது. தற்போது உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையமாக உள்ள சீனாவின் 3 கார்ஜஸ் டேம் அணையை விட சுமார் 3 மடங்கு அதிக மின் உற்பத்தி திறன் கொண்டதாக இது திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி திறன் 60,000 மெகாவாட் ஆகும். இதன் மதிப்பு தோராயமாக 137 முதல் 148 பில்லியன் அமெரிக்க டாலர். இது 2033ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்பகுதியில் நிகழும் நிலநடுக்கங்கள் அல்லது பனிப்பாறைகளின் சரிவு காரணமாக மிகப்பெரிய அளவில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் உள்ளது. இதன் காரணமாக சமீபத்தில் நேபாளத்தில் ஏற்பட்டதை போன்ற பேரிடர்கள் திபெத்தின் இமயமலை பகுதியில் நிகழ்ந்தால் இந்த மெடோக் அணையும் டவுன்ஸ்ட்ரீம் எனப்படும் கீழ் நீரோடை பகுதிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று புவியியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். குறிப்பாக இதன் அடியில் பெய்சன் ஃபால்ட் என்று அழைக்கப்படும் தீவிர பூகம்ப பிளவுக்கோடு இருப்பதாக சீன நிலவியல் ஆய்வாளர்களை எச்சரித்துள்ளனர். இத்தகைய சூழலில் நேபாள பேரழிவுகள் மற்றும் இமயமலை பகுதியில் அதிகரித்து வரும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக சீனாவின் இந்த பிரம்மாண்ட மெடோக் அணை திட்டம் சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.